வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கிருந்துதான் பூமியின் வரலாறு தொடங்குகிறது. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான மற்றும் பரந்த பிரபஞ்சத்தை தேவன் எவ்வாறு சிருஷ்டித்தார்? சிருஷ்டிப்பிற்கான கருவிகள் எவை? இந்த கேள்விகளுக்கு யூதர்களுடைய போதனைகள் ஒரு வியப்பூட்டும் பதில் அளிக்கின்றன. இந்த சிருஷ்டிப்பு தேவனின் திருவாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையின் மூலம் உருவானது. அது புனிதமான எபிரேய மொழியிலிருந்து வெளிப்பட்டது. 22 எபிரேய எழுத்துக்களின் எண்ணற்ற சேர்க்கைகளின் மூலம் தேவன் இந்த பிரபஞ்சத்தை வடிவமைத்தார். உலகத்தை சிருஷ்டிக்க பயன்படுத்தப்பட்ட கருவிகள் இவையே ஆகும். எனினும் இதுவே மிக முக்கியமான அம்சம் அல்ல. தேவன் மனித குலத்திற்கு பூமியை மட்டும் அளிக்கவில்லை. பூமியை சிருஷ்டிக்க தாம் பயன்படுத்திய அந்த எழுத்துக்களின் அறிவையும் மனித குலத்திற்கு வழங்கினார். யூதர்களின் வரலாற்று மரபுகளில் ஒரு குறிப்பிட்ட நூல் குறிப்பிடப்படுகிறது. அதுவே செஃபர் ரசியேல் ஹமலாக் ஆகும். இது கப்பாலா சார்ந்த மர்மமான போதனைகளை கொண்ட ஒரு நூல். சிருஷ்டிப்பின் பின்னால் மறைந்துள்ள ரகசியங்களை ரசியேல் என்னும் தேவதூதர் ஆதாமுக்கு வெளிப்படுத்தியதாக இதில் விவரிக்கப்படுகிறது. இது சாதாரண மனிதர்களால் எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு அல்ல. சிருஷ்டிப்பை வடிவமைக்க தேவன் பயன்படுத்திய அடிப்படை கொள்கைகளே இவை. ஆனால் இந்த அறிவு ஆற்றல் வாய்ந்தது மட்டுமல்ல, அது ஆபத்தானதும் கூட. ஏனெனில் இது தவறானவர்களின் கைகளில் சிக்கினால் இருண்ட சக்திகளாக மாறும் வல்லமை இதற்கு உண்டு. வரலாற்றில் நடந்தது சரியாக இதுவே. ஆதாமிலிருந்து தொடங்கி இந்த அறிவு பிற்கால சந்ததியினரிடையே இரகசியமாக பரவிக்கொண்டே வந்தது. இது 2 வழிகளில் கடத்தப்பட்டது. ஒன்று தெய்வீகமானது, மற்றொன்று சீர்கேடானது. அறிவின் மூலம் ஒன்றே இருந்தாலும் அது தூய்மையாக பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக தீய சக்திகளின் வழியாகவும் பயன்படுத்தப்படத் தொடங்கியது. மித்ராஷ் மரபின்படி இந்த தீய கொள்கைகள் அசாசேல் மூலம் மனித குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டன. இந்த விஷயத்தை நாம் தோரா நூலின் பல இடங்களில் மர்மமாக காண முடிகிறது. ஆதியாகமம் 25:6 ஆபிரகாம் தன் மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கும் ஈவுகளை அளித்து அவர்களை கிழக்கு தேசத்திற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் அவர்களுக்கு அளித்த அந்த ஈவுகள் அந்த இருண்ட சக்திகள் குறித்த அறிவே என்று மூதாதையர்கள் கூறுகின்றனர். ஈசாக்கின் வழித்தோன்றலாக வரவிருக்கும் எதிர்கால சந்ததியினரை அந்த அறிவு பாதிக்காதிருக்கவே ஆபிரகாம் அந்த அறிவை அவர்களுக்கு அளித்து அவர்களை தூரத்துக்கு அனுப்பிவிட்டார். இவ்வாறு அந்த அறிவு மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவியது. ஒருபுறம் அது இஸ்ரவேலின் தலைமுறைகளுக்குள் ஆன்மீகமாக கடத்தப்பட்டது. மற்றொரு புறம் அது இருண்ட சக்திகளாகவும் மாய மந்திர நடைமுறைகளாகவும் வளர்ந்தது. குறிப்பாக அது எகிப்தில் வளர்ச்சி பெற்றது. இதனால் பின்னர் மோசே எகிப்தின் மீது வாதைகளை கொண்டு வந்தபோது எகிப்தின் மந்திரவாதிகள் ஒரு அளவிற்கு மோசேயை பின்பற்ற முடிந்தது. ஆனால் இறுதியில் எகிப்து மோசேக்கு முன் தோல்வியடைந்தது. ஏனெனில் எகிப்திடம் அறிவு இருந்தது, ஆனால் மோசேவுடன் தேவன் இருந்தார். அறிவு தேவனுடன் ஒன்றிணைக்கப்படும் போது அதன் விளைவாக வரும் சக்தி அசாதாரணமானது. வரலாறு இதை நிரூபித்தது. இது முதல் முறை அல்ல. சில தசாப்தங்களுக்கு முன்பு யோசேப் ஏற்கனவே எகிப்தில் இதை நிரூபித்திருந்தார். ஆதியாகமம் 41:8 பார்வோன் யோசேப்பை பற்றி கூறினான். தேவனுடைய ஆவியை பெற்று இப்படிப்பட்ட ஒருவனை நாம் காண முடியுமா? பார்வோன் இதை சொன்னதில் ஆழமான அர்த்தம் இருந்தது. அதுவரை எகிப்தில் காணப்படும் மாயாஜால கலைகளை உலகில் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது என்று பார்வோன் நம்பினான். ஆனால் எகிப்தின் மந்திரவாதிகளால் கூட புரிந்து கொள்ள முடியாத தனது கனவுகளின் அர்த்தத்தை யோசேப்பு எளிதாக விளக்கிய போது எகிப்திடம் இருந்தது முழுமையற்ற அறிவு மட்டுமே என்றும் யோசேப்பிடம் முழுமையான அறிவு இருப்பதாகவும் பார்வோன் உணர்ந்தான். இவ்வாறு
என்று இந்த இரண்டு விதமான அறிவுகளுக்கிடையேயான மோதல் தலைமுறைகளாக தொடர்ந்தது. இப்போது அதை நாம் மீண்டும் சீனாய் மலையின் வனாந்தரத்தில் காண்கிறோம். கலப்பு கூட்டத்திற்கும் பெசலேல் என்பவனுக்கும் இடையிலான வித்தியாசம் இதுவே. கடந்த வார பராஷா கீதிசாவில் எகிப்திலிருந்து வந்த கலப்பு கூட்டத்தினர் தங்கள் சூனியத்தை பயன்படுத்தி தேவனுக்கு எதிராக ஒரு தங்க கன்று குட்டியை உருவாக்கினர். ஆனால் இந்த வார பரஷாத் வயாகேலில் அவர்களுக்கு நேர்மாறாக பெசலேல் தனது ஞானத்தையும் புரிதலையும் பயன்படுத்தி தேவனுக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டினான். மிஷ்கான் கட்டுமானம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு தனித்துவமான மற்றும் அசாதாரணமான அமைப்பாக விவரிக்கப்படுகிறது. மிஷ்கானை கட்டுவது குறித்து தேவன் மோசேக்கு கொடுத்த சில அறிவுறுத்தல்கள் மோசேக்கு கூட முழுமையாக புரிந்து கொள்ள கடினமாக இருந்ததாக மூப்பர்கள் கூறுகின்றனர். ஆனால் அப்போது 13 வயது சிறுவனான பெசலேல் அவற்றை திறமையாக நிறைவேற்றினான். உலகத்தை சிருஷ்டிக்க தேவன் பயன்படுத்திய புனித எழுத்துக்களின் சேர்க்கைகள் பற்றிய அறிவு பெசலேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று தல்மூத் கூறுகிறது. அதனால்தான் யோசேப்பை பற்றி பயன்படுத்தப்பட்ட அதே சொற்கள் இப்போது பெசலேலை பற்றியும் பயன்படுத்தப்படுகிறது. அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். ஆகவே சகோதரரே, இந்த இருவருக்கும் இடையிலான வேறுபாடு நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகும். கலப்பு கூட்டத்தினர் தேவனுக்கென்று ஒரு விக்கிரகத்தை உருவாக்க தங்கள் மந்திர ஆற்றலை பயன்படுத்தினர். பெசலேலோ தேவனுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்க தன் அறிவை பயன்படுத்தினான். அவர்களுடைய அறிவு ஒன்றாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய நோக்கங்கள் ஒன்றாக இருக்கவில்லை. இன்றைய உலகிலும் கூட இந்த முரண்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பலரிடம் அறிவு உள்ளது, ஆனால் மிகச்சிலரே அதை சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். தீய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் அறிவு அழிவுக்கே வழிவகுக்கும். சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் அறிவு ஒரு தெய்வீக வழியில் அது மிக உயர்ந்த நிலைக்கு உயர்கிறது. வரலாறு முழுவதும் பலமுறை இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எகிப்தில் ஒரு அடிமையாக இருந்த யோசேப் இதை நிரூபித்தார். வனாந்திரத்தில் ஒரு சிறுவனாக இருந்த பெசலேல் இதை நிரூபித்தான். இப்போது நம்முடைய காலத்திலேயே சிறிய தேசமாக இருந்தாலும் இஸ்ரேல் தனது அறிவாற்றலை உலகம் முழுவதற்கும் நிரூபித்து வருகிறது. அந்த மகத்துவமிக்க தேவனின் ஆலயம் நம்முடைய காலத்திலேயே மிக விரைவில் மிகுந்த மகிமையுடன் கட்டி எழுப்பப்படுவதாக.